ஹலோ வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு டே 22. ஸோ கடந்த 21 நாட்களா நம்ம என்னென்ன கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாலிட்டி பார்த்துருக்குறோம், சைக்காலஜில மேக்ஸ் பார்த்துருக்குறோம், ஜியாகிரபி பார்த்துருக்குறோம், சயின்ஸ்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ அதே சயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜில ஒரே ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 2வது நாள் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நேற்றைய கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொன்னேன். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பயாலஜில இருந்து 7 கொஸ்டின்ஸும், நியூட்ரிஷன்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 5 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, அது எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இன்னைக்கு கிளாஸ் போகும். ஓகேவா? சோ இந்த நியூட்ரிஷன் அப்படின்றது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேக் டு ஸ்டடிலயும் குடுத்திருக்கிறேன். சோ இப்பயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல 21th லெசன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 11th நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த புக் இருக்கு இல்லையா? அந்த புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3rd லெசன், 6th லெசன், 9th லெசன், 10, 11 ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மிச்சம் இருக்கிற டாபிக்ஸையும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 இத மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்டும் கிடையாது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனாலும் நீங்க நினைவு வைக்க வேண்டிய சில டெர்ம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு நீங்க புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்ப 9th புக் வச்சிருந்தீங்கன்னா 9th புக் எடுத்து வச்சுக்கோங்க. 11th புக் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 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 டைப் ஆஃப் புக் இல்ல, நியூட்ரிஷன் புக் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். அத நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அத நீங்க படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ மட்டும் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். சரிங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து 5 கொஸ்டின்ஸ் 2023ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். சோ அததான் நம்ம இப்போ வந்து பார்க்கணும். ரைட்? சரி. இப்போ இந்த லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 21st லெசன். ஓகேங்களா? சரி. ஊட்டச்சத்து அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு எதெல்லாம் வந்து சத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள், புரோட்டீன்ஸ், அடுத்து வந்து கொழுப்பு, ஃபேட், அடுத்து வந்து விட்டமின்கள், வைட்டமின்கள்னு சொல்லுவோம். அடுத்து வந்து தாது உப்புக்கள் அப்படின்னா மினரல்ஸ். இந்த 5 டைப் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் தான் நம்மளுடைய உடம்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமா பாத்துக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபடும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து ஆரோக்கிய கேடு உருவாகும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கார்போஹைட்ரேட் என்ன, புரோட்டீன் என்ன, ஃபேட்னா என்ன, விட்டமின்ஸ்னா என்ன, மினரல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா ஒரு கிளான்ஸ் பாத்துரலாமா? ஓகே. இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அப்படின்றது அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன். இதோட காம்பவுண்ட் அதாவது வந்து கூட்டுச்சேர் பொருள் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்ன இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன். இதுதான் இருக்குது. இதோட காம்பவுண்ட் தான் என்ன சொல்றோம்? கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. எசென்ஷியல் நியூட்ரியன்ட் இது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொவைட்ஸ் சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து இது கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து இது என்ன மாதிரி வந்து நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட்ல வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரைன்னு சொல்றாங்க. அதாவது வந்து குளுக்கோஸ்னா ஒற்றை சர்க்கரை. ஓகேங்களா? மோனோசாக்கரைடு அது. டைசாக்கரைடு இரட்டை சர்க்கரை அப்படின்றது என்னன்னா சுக்ரோஸ். அடுத்து வந்து கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ் அப்படின்றது டைசாக்கரைடு. ஓகேங்களா? செல்லுலோஸ் அப்படின்றது ஒரு பாலிசாக்கரைடு. சோ இப்ப 3 டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு, பாலிசாக்கரைடு. ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. சரியா? மோனோசாக்கரைடு அப்படின்றது குளுக்கோஸ், டைசாக்கரைடு அப்படின்றது சுக்ரோஸ், பாலிசாக்கரைடு அப்படின்றது செல்லுலோஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா புரதங்கள். சோ புரதங்கள்ல
புரதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு பாடி பில்டிங் அப்படின்றது இதுதான் பாடி பில்டிங் பிளாக்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளாக்ஸ். ஓகேவா? உடலை வந்து சத்தாவும் உடலினுடைய கட்டமைப்புக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த புரதங்கள்ல வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அமினோ அமிலங்கள் வந்து அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எசென்ஷியல், அதாவது வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் வந்து நிறைய இருக்க வந்து நம்மளுடைய, அதாவது நம்மளோட உடம்பு வந்து உருவாக்குறது இல்லைன்னு சொல்றாங்க. பாடி என்ன செய்யறது கிடையாது, cannot be biosynthesized ன்னு சொல்றாங்க. சரி, நம்மளோட உடம்பு வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணாது. அப்போ நம்மளுக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது உணவுல இருந்து தான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகேவா? அப்போ இந்த அத்தியாவசியம், இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபினைல் அலனைன், வேலனைன், ஃபினைல் அலனைன், அடுத்து வந்து வேலைன், திரியோனைன், ட்ரிப்டோபைன், மெத்தியோனைன், லுசைன், ஐசோலுசைன், லைசின் அண்ட் ஹிஸ்டிடைன். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள். ஓகேவா? 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து பார்க்க போறோம். ஃபேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி. ஓகேங்களா? சோ நம்ம ஸ்கின்னுக்கு கீழ நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழ வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபேட்டா வந்து என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒருவேளை வந்து ஆஹ் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க உணவே எடுத்துக்காத போது உங்களுக்கு உங்களோட உடம்புல எப்படி எனர்ஜி வருது அப்படின்னா, உங்களுடைய தோலுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு எரிக்கப்படும் பொழுது தான் உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப கொழுப்பு அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றலை கொடுக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ஃபங்ஷன். நம்மளுடைய வளர்சிதை மாற்ற பணிகள்லயும் செல்லின் அமைப்பை வந்து பராமரிக்கிறதுக்கும் இந்த கொழுப்புகள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ். சோ விட்டமின்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா, ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல தான் நம்மளுக்கு தேவை. சரியா? சோ ஆனா இது ரொம்ப முக்கியம். தேவையான அளவு வந்து ரொம்ப சின்னதுதான். ஆனா வந்து இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுல இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்பாடுகளுக்கு பயன்படுகிறது. பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்ஷன்ஸ்க்கு இந்த விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய ஸ்கின்ல படும்பொழுது நம்ம ஸ்கின் வந்து அத விட்டமின் டி-யா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? சோ விட்டமின் டி வந்து நம்மளுடைய சூரிய கதிர்கள்ல இருந்து எடுக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கார்போஹைட்ரேட் பார்த்திருக்கிறோம். அடுத்து வந்து புரோட்டீன்ஸ் பார்த்திருக்கிறோம். ஃபேட் பார்த்திருக்கிறோம். விட்டமின்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப வந்து 5ஆ என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தாதுப்பு சத்துக்கள் அல்லது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மினரல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான மினரல்ஸ் இருக்கு. மேக்ரோ மினரல்ஸ் ஒண்ணு இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் ஒண்ணு இருக்குது. சரி, மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடலுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய தனிமங்கள். சரி, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம். பிகாஸ் கால்சியம் தான் நம்மளோட போன் ஃபுல்லாமே அதுதான். சரிங்களா? அது இல்லாம பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாடிக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய மினரல்ஸ். ஓகேங்களா? இத வந்து மேக்ரோ மினரல்ஸ்ன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புக்கு குறைவான அளவு தேவைப்படுற அந்த தனிமங்களுக்கு பேரு என்னென்ன தனிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தகம், இரும்பு, குளோரின், கோபால்ட், தாமிரம் அண்ட் துத்தநாகம். ஓகேங்களா? சல்பர், அயர்ன், குளோரின், கோபால்ட், காப்பர், ஜிங்க், மாங்கனீஸ், மாலிப்டினம் அண்ட் அயோடின் அண்ட் செலினம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ், இல்லாட்டி வந்து ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ரைட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில, அதாவது வந்து இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இது 5மே வந்து எந்தெந்த பொருள்ல இருக்குது, எந்தெந்த உணவுப் பொருள்ல இருக்குது, அதுல எவ்வளவு வந்து நம்ம நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை, டெய்லி ரெக்யர்மென்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் காலத்துல குடுத்திருக்காங்க. இத கண்டிப்பா பார்த்துக்கோங்க. சரியா? கார்போஹைட்ரேட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன், கரும்பு, அப்புறம் வந்து முழு தானியம், மாவுச்சத்து, காய்கறிகள் இது எல்லாத்துலயுமே இருக்கு. சரியா? ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அண்ட் ரைஸ். அடுத்து வந்து புரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெக்யூம்ஸ், லெக்யூம், அடுத்து வந்து பல்சஸ், பருப்பு வகைகள்ல இருக்கு. அடுத்து நட்டு, கொட்டைகள்ல இருக்குது. சோயா பீன்ல இருக்குது.
கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்றது பச்சை காய்கறிகள். அடுத்து ஃபிஷ், மீன், போல்ட்ரினா கோழி இறைச்சி. அடுத்து வந்து எக்கு, மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ். இதுல எல்லாத்துலயுமே வந்து புரதங்கள் இருக்குது. அடுத்து வந்து ஃபேட். ஃபேட் எங்க இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டையினுடைய மஞ்சள் கரு, இந்த எக் யோக் சொல்லுவோம், அதுலதான் அதிகமா இருக்குது. அடுத்து வந்து இப்போ டயட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த யோக்ல வந்து என்ன அதிகமா இருக்குது, கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து சேச்சுரேட்டட் ஆயில். அடுத்து வந்து மீட், இறைச்சி. சரியா? சோ இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? கொழுப்பு அப்படின்றது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து 35 கிராம் வந்து தேவைப்படுது. அது கண்டிப்பா நம்ம உடம்புக்கு குடுத்தே ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நெறைய இருக்குது. ஓகேங்களா? சோ ஏல இருந்து கே வரைக்கும் இருக்கும். அப்புறம் B1, B2 இதெல்லாம் இருக்குது. சோ இந்த விட்டமின்ஸ் எல்லாம் எந்தெந்த சோர்சஸ்ல இருக்குது, எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல இருக்குது, அந்த விட்டமின் வந்து குறைவுபடும் பொழுது, நம்மளோட பாடியில இல்லாத பொழுது, அதனால ஏற்படக்கூடிய நோய்கள், அப்புறம் இந்த நோய் வருது அப்படின்னா, அதுக்கான அறிகுறிகள். இதுதான் வந்து குடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய கொஸ்டின் ரொம்ப தடவ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ விட்டமின் ஏ வந்து ரெட்டினால்னு சொல்லுவாங்க. இது எதுலலாம் இருக்கு அப்படின்னா, கேரட், பப்பாளி. ஓகேங்களா? அடுத்து வந்து மீனோட கல்லீரல் எண்ணெய். ஓகே. முக்கியமா வந்து ஷார்க் இருக்கு இல்லையா? ஷார்க்கோட கல்லீரல் எண்ணெய்ல இருந்து எடுப்பாங்க. அடுத்து முட்டையினுடைய உட்கரு, அப்புறம் வந்து பால் பொருள். இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏ வந்து இருக்குது. இந்த விட்டமின் ஏ குறைபாட்டுனால, டெஃபிஷியன்சினால என்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சை சிரோப்தால்மியா அப்படின்றது. சிரோப்தால்மியா அப்படின்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். ஓகேங்களா? ஒரு தோல் நோய். அடுத்து வந்து நிக்டலோபியா. நிக்டலோபியா அப்படின்றது மாலைக்கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து இது. சிரோப்தால்மியாவும், நிக்டலோபியாவும் விட்டமின் ஏ குறைபாடுனால உருவாகுது. ஓகேங்களா? அப்போ வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, கேரட் நல்லா சாப்பிடு, அப்பதான் கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? அடுத்து. சோ இப்போ வந்து ஒருவேளை இந்த நோய் வருது அப்படின்னா, அ க விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு வந்து என்னென்ன சிம்ப்டம்ஸ் நம்ம பாடியில காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலர்ந்த கார்னியா மற்றும் இரவில் பார்க்க முடியாத நிலை. சரி, நைட்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? தெளிவா பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் வந்து என்னன்னா, இந்த செதில் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா? ஸ்கேலி ஸ்கின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துரும். அடுத்து வந்து விட்டமின் டி. விட்டமின் டியோட இன்னொரு நேம் என்ன? கால்சிஃபெரால். ரெட்டினால்னா விட்டமின் ஏ. விட்டமின் டின்றது கால்சிஃபெரால். சோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுல இருக்கு? எக்கு, அப்புறம் வந்து முட்டையில இருக்குது, லிவர் கல்லீரல்ல இருக்குது, டைரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள்ல இருக்குது, மீன்ல இருக்குது, சிந்தசைஸ்டு பை த ஸ்கின் இன் சன்லைட். அதுக்கு அடுத்து வந்து சன்லைட்ல நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுடைய தோல் வந்து உருவாக்கிக்குது. ஓகேங்களா? இதுல எல்லாத்துலயுமே இருக்குது. சோ இது குறைபட்டுச்சு அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் அப்படின்ற நோய் உருவாகும். விட்டமின் டி குறைபட்டுச்சு அப்படின்னா, ரிக்கட்ஸ் அப்படின்ற நோய் உருவாகும். அப்போ ஓகேங்களா? அப்ப இந்த ரிக்கட்ஸ் வந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க பாக்குறேன். அவங்களுடைய கால் வந்து வளைந்த நிலைமையில இருக்கும். ஏன் அப்படின்னா, விட்டமின் டி அப்படின்றது அந்த க குறைபாடு வரும் பொழுது எலும்புகள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரியான வளர்ச்சி இருக்காது. சரியா? அப்போ அவங்களுடைய கால் வந்து கவட்ட கால் மாரி வளைஞ்சு இருக்கும். அப்புறம் வந்து மார்பெலும்புகள் வந்து குறைபாடு உடையதா இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து விட்டமின் இ. விட்டமின் ஈயோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோகோஃபெரால். என்னது? டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெட்டினால்னா விட்டமின் ஏ, கால்சிஃபெரால்னா விட்டமின் டி, விட்டமின் ஈனா டோகோஃபெரால். ஓகேங்களா? இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால் இதுல இருக்கு. ஓகேங்களா? இது இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகளில் மலட்டுத்தன்மை உருவாக்குது. அதுக்கடுத்து வந்து இனப்பெருக்க கோளாறு உருவாக்குது. சரிங்களா? சோ ரீப்ரொடக்டிவ் அப்நார்மாலிட்டீஸ் வந்து இதனால உருவாகுது. அதாவது மலட்டுத்தன்மையை உருவாக்குது. விட்டமின் இ குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து விட்டமின் கே. விட்டமின் கே வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினோல்ல வந்து அதாவது வந்து ஒரு வகையான குயினோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ல இருந்து உருவாகும். ஓகேங்களா? ரைட். இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபேஜ், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரியான லீஃபி வெஜிடபிள்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். இது தவிர்த்து சோயா பீன்ஸ், அப்புறம் பால். இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் கே இருக்குது. சோ விட்டமின் கே வந்து குறைவுபட்டுச்சு அப்படின்னா, அதனால என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் கிளாட்டிங் இஸ் பிரிவென்டட். அதாவது ரத்தம்
உறைதல் நடைபெறாது. ஏன்னா இப்ப ஒரு காயம் வந்துச்சு அப்படின்னா உடனடியா என்ன நடக்கணும்? பிளட் கிளாட் ஆகும். ரத்தம் உறையணும். அப்படி ரத்தம் உறையாம போச்சு அப்படின்னா, இந்த விட்டமின் கே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்? ரத்தம் சீக்கிரமா உறையாது. அப்ப நெறைய பிளட் லாஸ் ஆகும். அப்ப சீக்கிரமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வலுவிழந்து மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு க தன்மை கொண்டது தான் இந்த விட்டமின் கே. பிளட் கிளாட்டிங் ரத்தம் உறைதல் அப்படின்றது. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்ப நம்ம பார்த்த விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். கொழுப்பில் நம்ம பாடியில அந்த ஃபேட் இருந்தா மட்டும் தான் என்ன செய்யும்? இந்த விட்டமின்கள் வந்து நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, கே. ஏடிஇகேன்னு சொல்லுவோம். சரியா? ஏடிஎம்கே மாரி இது வந்து ஏடிஇகே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த வந்து விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ். நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரிசிய வந்து 3 தடவைக்கு மேல கழுவக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய விட்டமின் நீர்ல கரைஞ்சு போயிரும். சத்து போயிரும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி காய்கறிகள என்ன செய்யக்கூடாது? இப்படி கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது. ஏன்னா, அதுல இந்த வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் வந்து தண்ணீலயே போயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதுக்காக தான் வந்து சொல்றாங்க பெரியவங்க. ரைட்? சரி. இப்போ நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B1, B2, B3, B6, B12, விட்டமின் சி. ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்ன செய்யுது? வாட்டர் சால்யுபிள் அப்படின்னு சொல்றோம். விட்டமின் B1 எதுல B1 இன்னொரு நேம் என்னது? தயமின் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தயமின். ஓகேங்களா? சோ இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு தானியம் ஹோல் வீட்ல ஹோல் கிரைன்ஸ்ல இருக்குது. அடுத்து வந்து ஈஸ்ட்ல இருக்கு. எக்ல இருக்குது. கல்லீரல், முளைக்கட்டிய பருப்பு இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? சோ இதனால உருவாகக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரி அப்படின்றது. சரிங்களா? சோ பெரி இதுக்கான சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய சதை இருக்கு இல்லையா? இந்த தசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜியே இல்லாத மாரி இருக்கும். சரியா? ஒரு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் த நர்வ்ஸ். நரம்புல வந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ச நெறைய சிதைவு மாற்றங்கள் வந்து உருவாகும். அப்புறம் பக்கவாதம் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. சதை வந்து ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அத வந்து பக்கவாதம், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு. அடுத்து வந்து விட்டமின் பி2 அப்படின்றது ரிபோஃப்ளேவின். விட்டமின் பி12 அப்படின்றது ரிபோஃப்ளேவின். சோ இது வந்து எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறி, முழு தானியங்கள்ல இருக்குது. ஓகேங்களா? சோ இதனால வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீலியாசிஸ். என்னது? கீலியாசிஸ். கேள்விப்படாத பேர் இருக்கா? கீலியாசிஸ். ஓகேங்களா? ஆர் ஏரிபோ புளோபினஸ். ஏரிபோ பிளாவினோசிஸ் அப்படின்றது. சரியா? இந்த நோய் வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்ல இரிட்டேஷன் இருக்கும். சரியா? அப்புறம் வந்து ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுடைய உதடுகள்ல வீக்கம் ஏற்படும். அப்புறம் வந்து வாயின் ஓரங்கள்ல பிளவு ஏற்படும். சோ இதெல்லாம் வந்துச்சு. வாய் ரிலேட்டடா வந்தது, கண் எரிச்சலா இருக்குது, தோல்ல வந்து வறட்சியா இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட என்ன குறைபாடு இருக்குது? விட்டமின் பி2 வந்து குறைவா இருக்கு. ரிபோஃப்ளேவின் இல்ல அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். அடுத்து விட்டமின் பி3. விட்டமின் பி3 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாசின் அப்படின்னு சொல்லுவோம். நியாசின். நியாசின் அப்படின்றது விட்டமின் பி3. இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் பாருங்க எல்லாத்துலயுமே வந்துருக்கு. அதனால தான் காலையிலக்கும், நைட்டு ஈவினிங்க்கும் நம்ம என்ன செய்றோம்? பால டைல்யூட் பண்ணி தண்ணியா அத வந்து டீ, காஃபியா மாத்தி குடிக்கிறோம். ஓகேங்களா? பால். பால், முட்டை, கல்லீரல், வேர்க்கடலை, கொழுப்பு, கொழுப்பு குறைஞ்சு காணப்படுற இறைச்சி அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? ஆம் சிக்கன்ல வந்து கொழுப்பு கொழுப்பு கம்மி. மாட்டிறைச்சியோ, இல்ல வந்து ஆட்டிறைச்சியோ அதெல்லாம் சாப்பிடும்போது அதுல வந்து என்ன இருக்கும்? ஃபேட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இந்த விட்டமின் பி3 இதுல எல்லாம் இருக்குது. இது இல்லாததுனால, இது குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா, பெலாக்ரா அப்படின்றது. ஓகேங்களா? பெலாக்ரா. சோ இதனால ஏற்படக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் ஓரங்கள்ல பிளவு. சரி நெறைய பேருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 2 உதடும் வந்து இந்த சேர்ற இடத்துல அந்த என்ன இருக்கும்? புண்ணெல்லாம் இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்டின்னா, நியாசின் இல்லாததுனால தான். சரிங்களா? அடுத்து வந்து தோல் வந்து எப்டி இருக்கும்னா, ரொம்ப ரஃப்பா இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்னு ஞாபக மறதி ஏற்படும். லாஸ் ஆஃப் மெமரி ஏற்படுது. அடுத்து டயேரியா. ஓகேவா? வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அடுத்து விட்டமின் B6 பைரிடாக்சின். என்னது? பைரிடாக்சின் B6. தயமின், ரிபோஃப்ளேவின், நியாசின், பைரிடாக்சின். ரைட்? சோ இது வந்து எதெல்லாம் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி, மீன், முட்டை, தானியங்களின் தவிடு அதுலலாம் இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நோய் வந்து டெர்மாட்டிஸ். இது இதோடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செதில் போன்ற தோல். தோல்ல என்ன இருக்கும்? செதில் செதிலா வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அதாவது
இப்போ சொரியிறாங்க அப்படின்னா அப்படி வெள்ளை வெள்ளையா விழுவும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நரம்பு குறைபாடும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து விட்டமின் B12. விட்டமின் டி வந்து சைனோகோபாலமைன். சோ இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், இறைச்சி, கல்லீரல், பருப்பு வகைகள், தானியங்கள்ல இருக்குது. மில்க், மீட், லிவர், பல்சஸ், செரல்ஸ் அண்ட் ஃபிஷ்ல இருக்குது. இதனால என்ன ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரை போக்கும் இரத்த சோகை. ஓகேங்களா? என்னது? அனீமியா ஏற்படுது. அனீமியா. இதனால என்ன ஏற்படுது அப்படின்னா அனீமியா. அதிக அளவிலான இரத்த சோகை தண்டுவட நரம்பு குறைபாடுகளை உருவாக்குகிறது. அனீமியா என்னது? இரத்த சோகை, ரத்தமே இல்லாம போகிறதுதான் வந்து இந்த விட்டமின் B12 குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய். அடுத்து விட்டமின் சி. அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் சி. இது எதுல இருக்கு? இலை வகை காய்கறிகள். இலைஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம்ல, அதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு. முளை கட்டிய தானியங்கள், ஸ்ப்ரவுட்டட் ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கு. அடுத்து வந்து நெல்லிக்காய், அப்புறம் வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு, சிட்ரஸ் பழங்கள் இதுல எல்லாத்துலயுமே விட்டமின் சி இருக்கு. புளிப்பா என்ன பழம்லாம் இருக்குதோ அது எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இது குறைபாடுனால என்ன உருவாகுதுன்னா ஸ்கர்வி உருவாகுது. ஸ்கர்வி பல்கள், ஈர் இருக்கு இல்லையா, அதுல ஏற்படுறது. சோ ஈர்கள்ல என்ன ஏற்படும் அப்படின்னா வீக்கமா இருக்கும், ரத்தம் வடியும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா விட்டமின் சி குறைபாடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஏதாவது இப்போ ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆறுறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அடுத்து வந்து பல்லு, எலும்பு இதுலலாம் வந்து நிறைய குறைபாடுகள் ஏற்படும். அப்ப விட்டமின் சி வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். சோ ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சரியான விதத்துல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட், அப்புறம் வந்து இந்த மினரல்ஸ், அப்புறம் வந்து விட்டமின்ஸ் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு உங்களுடைய ஏரியால கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்காக வந்து நீங்க அதிகமா செலவு பண்ணணும். நீங்க அந்த பழத்தை வாங்கி ஜூஸ் பண்ணணும், இந்த பழத்தை வாங்கி ஜூஸ் பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய ஏரியால அந்தந்த சீசனுக்கு இப்போ வந்து சம்மர் சீசனா, சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த சீசன்ல? மாம்பழம் கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடலாம். கொய்யாப்பழம் நம்மளுக்கு எல்லா சீசன்லயுமே கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடலாம். வாட்டர் மெலன் கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடலாம். சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரியான டெஃபிசியன்சி டிசீசஸ் வராது. ஓகேங்களா? அடுத்து தாது உப்புக்கள்ல கால்சியம் வந்து குறைவுபட்டுச்சு அப்படின்னா என்னென்ன வரும்? எதுல இருக்கு அப்படின்னா பால் பொருள், மில்க், அடுத்து வந்து பீன்ஸ், கேபேஜ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கு, ஃபிஷ் இதுல எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்குது. சோ இது குறைவுபட்டுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா எலும்பு மற்றும் பற்கள்ல எனாமல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனாமல் இதுதான் வந்து இந்த கால்சியம் இங்கதான் டெபாசிட் ஆயிருக்கு. சரியா? சோ அடுத்து வந்து ரத்தம் குறையறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. தசை சுருக்கம் செயல்பாடை வந்து கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? இட் கண்ட்ரோல்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன், தசை சுருக்கம். அடுத்து வந்து இதனால ஏற்படக்கூடிய குறைபாடு நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சி குன்றுதல். அடுத்து வந்து புவர் ஸ்கெலிட்டல் growth, மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி. அப்புறம் வந்து எலும்பு துளை நோய் உருவாகலாம், ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ். அடுத்து வந்து சோடியம். சோடியம் குறைபாட்டினால என்ன உருவாகுது? இது எதுல இருக்கு? சாதாரண உப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப எல்லாம் நிறைய உப்பு விளம்பரத்துல வந்து சோடியம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்றாங்க இல்லையா? சோ இது வந்து எதுக்காக? இதனுடைய வேலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது. சரியா? உடம்புல அமிலக்கார சமநிலையை வந்து சீராக வைக்குது, பேலன்ஸ் பண்ணுது. சரியா? எத? ஃப்ளூயிட் பேலன்ஸ், ஃப்ளூயிட வந்து பேலன்ஸ் பண்ணுது, அமிலக்கார சமநிலையை சீராக வைக்குது. அடுத்து வந்து நரம்பு மண்டலத்துல உணர்திறனை வந்து கடத்துது, நியூரோ டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? சோ அப்போ சோடியம் குறைபாடு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன உருவாகும்? தசை பிடிப்பு உருவாகும். ஒரு சிலருக்கு சும்மா நடந்து லைட்டா ஸ்லிப் பண்ணாலே அந்த இடத்துல அந்த தசை பிடிச்சுக்கும். அடுத்து வந்து நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை, அதுக்கு வந்து கண்டிப்பா சோடியம் வந்து உருவாகும். உணர்வுகள் கடத்தப்படுறதுக்கு எதன் மூலியமா கடத்தப்படும்? நரம்புகள் வழியாக கடத்தப்படும். அப்படி கடத்தப்படுறதுக்கு அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு எது ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோடியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம், பனானால இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. அடுத்து உலர் கொட்டைகள், நட்டுன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து வந்து ஹோல் கிரைன்ஸ், முழு தானியங்கள். அடுத்து வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்துலயும் வந்து பொட்டாசியம் இருக்குது. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வ் வந்து மசில் ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுது. நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது. ஓகேங்களா? நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா புக்கை நீங்க எடுத்து கையில வச்சுட்டு நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா இந்த லெசனை நீங்க இப்ப படிச்சு முடிச்சிடலாம்.
அடுத்து வந்து இது குறைபாட்டினால என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசை சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை வந்து உருவாகுது. அடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன். சரி, இப்ப நம்ம பார்த்தது மேக்ரோ நியூட்ரியன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன். அது வந்து நம்ம உடம்புக்கு குறைவான அளவு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? அதுல வந்து என்னது அயன். அயன் வந்து எதுல இருக்கும்? இரும்பு சத்து. கீரை சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்கன்னு வீட்ல சொல்லுவாங்க. சோ சாப்பிட சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இரும்பு சத்து அதுல அதிகமா இருக்குது. இது தவிர்த்து டேட்ஸ் பேரிச்சம்பழத்துல அதிகமா இருக்கு. புரோக்கோலி, அப்புறம் வந்து முழு தானியங்கள்ல, உலர் கொட்டைகள்ல, மீன், கல்லீரல் இதுலலாம் வந்து என்ன இருக்கு? அயன் கண்டென்ட் அதிகமா இருக்குது. சோ இதனால இதனுடைய வேலை என்ன? ஹீமோகுளோபின வந்து முக்கிய கூறா செயல்படுத்துது. ஓகேங்களா? ஹீமோகுளோபின வந்து ரத்த உற்பத்திய வந்து அதிகப்படுத்துது. சோ இது கம்மியாகும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரத்த சோகை அனீமியா ஏற்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அயோடின். சாரி, அந்த சோடியம் கிடையாது, அயோடின். அயோடினுக்கு தான் நெறைய வந்து என்ன வந்து விளம்பரங்கள் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ மில்க், சீ ஃபுட், அயோடைஸ்டு சால்ட் இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அயோடின் நியூட்ரியன் வந்து இருக்குது. ஓகேங்களா? சோ இதுல வந்து இது குறைபாடுனால என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல். தைராய்டு ஹார்மோனை என்ன செய்யுது? உருவாக்குது. இதனால இது குறைபாடும் பொழுது என்ன ஆகுது? முன்கழுத்து கழலை நோய் காய்டர் வந்து உருவாகும். ஓகே. சோ இதுல போட்டிருக்கிற இந்த டேப்ல காலம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ முடிஞ்சுச்சு அப்படின்னா, இத வந்து ஒரு சார்ட் மாரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புரத குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள். புரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன். அத வந்து பிஇஎம்ன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன். புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ புரதச்சத்து நம்மளோட உடம்புல குறையும் பொழுது என்ன மாதிரியான நோய்கள் உருவாகுது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாசி ஆர்த்தர். இந்த குவாசி ஆர்த்தர் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இது வரும். ஓகேங்களா? சோ இதுல வந்து அ இவங்களோட உணவுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். ஆனா புரதம் இருக்காது. அது குறைவான அளவு இருக்கிறதுனால தான் இந்த குவாஷியார்கர் வந்து உருவாகுது. பாருங்க இந்த படத்துல காமிக்கிறாங்க பாருங்க. வயிறு மட்டும் உப்புசமா இருக்குதா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும் குவாஷியார்கர். ஓகேங்களா? அடுத்து வந்து அடுத்த நோய் என்னன்னா மராஸ்மஸ். மராஸ்மஸ் நோய் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் இது 3மே வந்து அவங்களுடைய உணவுல வந்து அவங்களுடைய முக்கியமான உணவு என்ன? பாலாவா இருக்கும். அதுல ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மராஸ்மஸ் அப்படின்ற நோய் வருது. சோ இந்த குழந்தைய பாருங்க. இந்த குழந்தையினுடைய பாடி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படியே உடம்பெல்லாம் ஒட்டி போயி ஸ்கின்னே இல்ல, சதையே இல்ல அந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து புரதச்சத்து குறைபாடுனால உருவாகக்கூடிய நோய். ரைட்? சோ அடுத்து வந்து உணவு சுகாதாரம், உணவு பாதுகாப்பு முறை இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்கள். என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து அப்ரிவேஷன் கூட கேட்கலாம். ஐஎஸ்ஐ அப்படின்னா இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். அடுத்து வந்து பிஐஎஸ் பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள வந்து பொருட்கள்லாம் ஸ்விட்ச்சு, கேபிள் ஒயரு, அப்புறம் வந்து நீர் சுடேச்சுன்னா ஹீட்டர்ஸ் இல்லாட்டி வந்து க கீசர்ன்னு சொல்லுவோம்ல அது, எலக்ட்ரிக் மோட்டாரு, கிச்சன் அப்ளையன்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத சான்றளிக்கிறது தான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? இதுதான் வந்து சர்டிஃபை பண்ணுது. அடுத்து வந்து அக்மார்க். அக்மார்க் அது வந்து மின்சாதன பொருட்களுக்கு தான் இது. ஐஎஸ்ஐ அப்படின்றது. ஓகேங்களா? ஐஎஸ்ஐயும், பிஐஎஸும். அடுத்து அக்மார்க். அக்மார்க் அப்படின்றது இது வந்து அக்மார்க் குத்துன நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த அக்மார்க் அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சோ விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு சர்டிஃபை பண்ற கம்பெனி. ரைட்? சோ இது வந்து கால்நடை உற்பத்தி பொருட்களான தானியம், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகள், தேன் இதுக்கெல்லாம் வந்து சர்டிஃபை பண்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஓ கனி உற்பத்தி பொருட்களான இத வந்து ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். எஃபிஓன்னா என்னது? ஃபுட் ப்ராசஸ் ஆர்டர் அப்படின்னு பேரு. சோ இது வந்து எதுக்கு சர்டிஃபைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜூஸு, ஜாமு, சாஸு, கேன்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், பிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபை பண்ணுது. அடுத்து வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ. எஃப்எஸ்எஸ்ஏஐ இது வந்து என்னன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. என்னது?
ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பை கண்காணிக்குது ஓவராலா. ஓகேங்களா? ஸோ உணவு பாதுகாப்பை கண்காணிக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துறது, அப்புறம் வந்து பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாத்து அதை மேம்படுத்துறதும் இந்த ஆணையத்தினுடைய பெரிய பொறுப்பு. சரிங்களா? ஸோ இதுல என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு கேட்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்கு இல்லையா? சத்துணவியல் அப்படின்ற அந்த அந்த புக்ல இருந்து நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சரியா? ஸோ இப்ப நம்ம பார்க்க போற லெசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் மற்றும் பழங்கள். அதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட்? மற்றும் பழங்கள் இந்த டாபிக்ல இருந்து தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி. வெஜிடபிள்ஸ் அப்டின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அப்டின்னா, அதுல எல்லாமே இருக்கு. எல்லா சத்துக்களுமே இருக்கு அப்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இதுல வந்து என்ன மாதிரியான என்னென்ன டைப்ல வந்து நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வந்து கிடைக்குது. இப்ப வேரா இருந்தா, ரூட்டா இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்ல இருந்து நம்மளுக்கு கேரட், பீட்ரூட் அந்த மாரி கிடைக்குது. கிழங்கு வகைகளா இருந்தா முக்கியமான விஷயம் என்னது? பொட்டேட்டோ. அதுதானே எல்லாருக்குமே பிடிக்கும். சோ டியூபர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிழங்குகள் அப்டின்னா டியூபர்ஸ் அப்டின்னு அர்த்தம். சோ அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் கிடைக்குது. அடுத்து வந்து குமிழிகள், பல்ப். பல்ப் அப்டின்றது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ பல்ப் அப்டின்னா என்னது? குமிழிகள் அப்டின்னு அர்த்தம். சோ இந்த டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்லிக்கும், ஆனியன் இதெல்லாம் வந்து என்னது குமிழிகள்னு சொல்றாங்க. பல்ப் இதெல்லாம் வந்து என்ன மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வேறு கிழங்குனா நம்ம எழுதிருவோம். குமிழிகள்னா நம்மளுக்கு தெரியாது. இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபேஜ் முட்டைக்கோசு, அப்புறம் வந்து இலைக்கோசு அப்படின்னா லெட்யூஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பினாச் இலைக்கோசு, பசலைக்கீரை, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முளைக்கீரை. இந்த கீரை வகைகள் எல்லாமே வந்து இதுல வந்துரும். அடுத்து வந்து பூக்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பூ, காலிஃப்ளவர், பச்சை பூக்கோசு, அதாவது வந்து புரோக்கோலி, அதுதான் வந்து பச்சைப்பூ கோசு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம். அடுத்து பழங்கள், காய்கறிகள், பயறு வகை காய்கறிகள், பச்சை பட்டாணி, மொச்சை, பயிர் வகைகள் எல்லாமே. அடுத்து தண்டு அப்படின்றது வாழைத்தண்டு, இஞ்சி, முளக்கீரை தண்டு, தண்டு வகைகள் எல்லாமே இதுல வந்துரும். ஓகேங்களா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது இந்த குமிழி நம்மளுக்கு ஆனியன், கார்லிக் நல்லாவே தெரியும். அதுக்கு சயின்டிஃபிக்கா அந்த பார்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். சோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காய்கறிகள்ல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? வேர்கள் மற்றும் கிழங்குகள்ல வந்து கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்குதா? சோ இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்குது. என்ன அதிகமா இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரூட் வெஜிடபிள்ஸ்லயும் அதே மாரி கிழங்கு வகைகளும். அதனால தான் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சுகர் பேஷண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த உருளைக்கிழங்கா இருந்தாலும், எந்த கிழங்கா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அதுல வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால. மாவுச்சத்து அவங்க வந்து குறைக்கணும். ரைட். கேரட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் சத்து ஏ. அதாவது விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்வீட் பொட்டேட்டோல என்ன அதிகமா இருக்கு அப்டின்னா, விட்டமின் B6ம், விட்டமின் சி, பொட்டாசியம் அண்ட் அயர்ன். இது எல்லாமே எதுல இருக்கு? சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிகமா இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்மள நெறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல எவ்ளோ சத்து இருக்குன்னு பாருங்க. B6 விட்டமின் B6 அடுத்து வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு இது எல்லாமே அதுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் ஆக்சிஜனேற்ற உயிரச்சத்து ஏ வந்து இருக்குது. விட்டமின் ஏ வந்து ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை, ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ. அது வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீஃபி வெஜிடபிள்ஸ்ல அதிகமா இருக்கு. லீஃபி வெஜிடபிள்ஸ்னா என்னென்ன? கேபேஜ், புரோக்கோலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, காலிஃப்ளவர் இந்த மாரி. ஓகேங்களா? அடுத்து வந்து விட்டமின் பி வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீரை வகைகள்ல இருக்கு. கீரை வகைகள்ல அதிகமா இருக்குது. இத தவிர்த்து என்னென்ன இருக்குன்னா, ரிபோப்ளேவின், பாலிக் ஆசிட், கரோட்டின் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது தவிர்த்து வந்து விட்டமின் பியும் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து கீரைகள்ல என்ன இருக்கு? விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. விட்டமின் சி வந்து எதுல இருக்கு? கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்குது. அடுத்து வந்து
அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதுல கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்ல என்ன இருக்கு? அயன் வந்து அதிகமா இருக்குது. சோ மின்ட், அதாவது வந்து இந்த புதினா, கொத்தமல்லி இதுல எல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து முருங்கைக்காய் இதுல எல்லாம் என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு. அதனாலதான் முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புதினா இலைகள், முருங்கைக்கீரை, பருப்புக்கீரை, அகத்திக்கீரை, சேப்பங்கிழங்கு இதுல எல்லாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்குது. அகத்திக்கீரை, சேப்பங்கிழங்கு, அகத்திக்கீரை எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது, கசப்பா இருக்கும் அப்படின்றதுனால. பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அடுத்து கீரை வகைகள்ல என்ன இருக்கு? நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் தான். ஓகே, நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொச்சை, பச்சை பட்டாணி இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இது வந்து நார்ச்சத்து வந்து நம்மளோட உடம்புக்கு எதுக்காக தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மலம் உருவாகுதலை அதிகரித்து மலச்சிக்கலை தடுக்குது. சரியா? கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் இல்லையா? சோ அத வந்து பிரிவென்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து தான். ஃபைபர் கன்டென்ட். ஓகேங்களா? சோ இத இன்கிரீஸ் பண்ணணும். இத எப்படி இன்கிரீஸ் பண்றது? நெறைய பீன்ஸ் வகைகள் சாப்பிடணும். அதே மாரி நெறைய கீரை வந்து சாப்பிடணும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து எதுல இருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து வ க கீரைகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? சோ இந்த கீரைகள சமைக்கக்கூடிய இந்த காய்கறிகள சமைக்கக்கூடிய விதத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ அத வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து இதை வந்து நம்ம எப்படி சமைக்கணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய்கறிகளை என்ன பண்ணக்கூடாது, வெட்டிட்டு கழுவக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது மாதிரி அதிகம் தடவை பருப்போ இல்ல அரிசியோ நம்மளுடைய உணவுப் பொருட்களை ராவ வந்து என்ன செய்யக்கூடாது, தண்ணியில அதிக தடவை கழுவக்கூடாது. சரியா? அதுல நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தயமின், ரிஃபோப்ளேவின், நிக்கோடினிக் ஆசிட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென்டோதோனிக் ஆசிட், பைடாக்சின் இது எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ல கரைஞ்சு வேஸ்டா போயிடும். அதனால நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்து நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க, அதிகமா இத வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்மளுடைய பழங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பில் கரையும் நிறமிகள், நீரில் கரையும் நிறமிகள். அதாவது வந்து பழங்கள் இருக்குல்ல, பழங்கள்ல 2 விதமான நிறமிகள் இருக்கும். சோ அது என்ன குளோரோஃபில். சரியா? குளோரோஃபில் அப்புறம் வந்து கரோட்டின். குளோரோஃபில் அண்ட் கரோட்டின் அப்படின்றது. ஓகேங்களா? சோ பழங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் சி வந்து அதிகமா இருக்குது. சிட்ரஸ் பழங்கள்ல என்ன அதிகமா இருக்கு? அதாவது வந்து கொய்யாப்பழம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து அதிகமா இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து மாம்பழம் மற்றும் பப்பாளில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து மஞ்சள் நிற பழங்கள் இல்லையா? இதுல வந்து கரோட்டின் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மாவுச்சத்து இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னா என்னது? அவகேடோன்னு சொல்லுவோம் இல்லையா? அவகேடோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேட் அண்ட் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நெறைய பழங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம் என்று தாது உப்புக்கள், அப்புறம் வந்து சுண்ணாம்பு சத்து இதுவும் வந்து அதிகமா காணப்படுது. அடுத்து வந்து இரும்பு சத்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர்ந்த பழங்கள் மற்றும் சீதா பழங்கள்ல அதிகமா காணப்படுது. ஓகேங்களா? சோ பழங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து நெறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ரி வகைகள். பெர்ரி வகைகள். பெர்ரி வகைகள் அப்படின்றது ஸ்ட்ராபெர்ரி, நெல்லிக்காய், திராட்சை, மாதுளை, நாகப்பழம், குருதி நெல்லி, புற்றுப்பழம். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ரி வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து கிச்சிலி பழம், சிட்ரஸ் ஃப்ரூட். கிச்சிலி பழங்கள் அப்படின்றது சிட்ரஸ் ஃப்ரூட். அது என்னன்னா, ஆ சாத்துக்குடி, ஆரஞ்சு, தேன் நாரத்தை, எலுமிச்சை. இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட். புளிப்பா இருந்துச்சுன்னா சிட்ரஸ் ஃப்ரூட். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் வகை பழங்கள். ஃப்ரூட்ஸ் அப்படின்றது என்னன்னா, சர்க்கரை பாதாம், செம்புற்று பழம், புளிப்பேரி, ஆல்கோடா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வகை பழங்கள். அடுத்து வந்து திராட்சை பழ வகைகள் அப்படின்றது பச்சை திராட்சை, கருந்திராட்சை, விதையில்லா திராட்சை இதெல்லாம். அடுத்து மெலன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது தர்பூசணி, முலாம் பழம். வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் சொல்லுவோம் இல்லையா? அது. அடுத்து வந்து போம்ஸ் வகை பழங்கள் அப்படின்றது ஆப்பிள், பேரிக்காய். ஓகேங்களா? சோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். இது தவிர்த்து வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலம், டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் ரீஜியன்ல விளையக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய், வெண்ணெய்ப்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், மாம்பழம், நாவல் பழம், பப்பாளி, அப்புறம் வந்து கொடித்தோடை பழம், அன்னாச்சி பழம், மாதுளை, சப்போட்டா, சீதாப்பழம். இது எல்லாமே வந்து எங்க வந்து உற்பத்தி ஆகுது? வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அடுத்து நம்மளோட காய்கறி மற்றும் பழங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நிறமிகள் இருக்குது.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில பழங்கள் ரெட் கலர்ல இருக்கும். சில பழங்கள் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். சில பழங்கள் வந்து ரெட்டும் மஞ்சளும் கலந்த கலவையில இருக்கும். சோ அப்படி அந்த நிறங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ஒரு பச்சை நிற நிறமி. சரியா? இது வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடை மிளகாய், மொச்சை, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குளோரோஃபில் அப்படின்றது நீரில் கரையாத ஒரு நிறமி. கரைஞ்சு போகாது. இப்ப பீட்ரூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தண்ணீல வந்து பட்டுச்சுனாலே கட் பண்ணிட்டு தண்ணீல விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த கலர்லாம் அப்படியே ஜல்லுன்னு கலஞ்சு போகும். ஒரு கலரே ரெட் கலர்ல ஆயிடும். ஓகேங்களா? சரி. இந்த குளோரோஃபில்லே 2 விதமான குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபில் ஏ ஒண்ணு இருக்கு. குளோரோஃபில் பி ஒண்ணு இருக்கு. சரியா? குளோரோஃபில் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர் நீலம் கலந்த பச்சை நிறம். அடர் நீலம் கலந்த பச்சை நிறத்துல இருக்கு. குளோரோஃபில் பி அப்படின்றது மங்கிய மஞ்சள் கலந்த பச்சை நிறம். மங்கிய மஞ்சள் கலந்த பச்சை நிறமா இருக்கு. ஓகேங்களா? சோ 2 விதமான குளோரோஃபில் இருக்கு. ஏ அண்ட் பி. ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ளூவும் கிரீனும் கலந்தது. குளோரோஃபில் பி அப்படின்றது எல்லோவும் கிரீனும் கலந்தது. ஓகேவா? அடுத்து வந்து கரோட்டினாய்டு. இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் என்னதான்? பிக்மென்ட். நிறமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற கரோட்டினாய்டுகளின் தரம் வந்து எப்படின்னா, கொழுப்பில் கரையக்கூடிய நிறமிகளாகும். இங்க இந்த குளோரோஃபில் வந்து என்ன செய்யாது? நீரில் கரையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஆனா இந்த கரோட்டினாய்டு அப்படின்ற அந்த பிக்மென்ட் வந்து என்ன செய்யும்? கொழுப்பில் கரையக்கூடிய நிறமிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல 3 வகை இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னா கரோட்டின்ஸ், அப்புறம் வந்து லைகோபின்ஸ், அடுத்து வந்து சாந்தோபின். கரோட்டின், லைகோபின், சாந்தோபின். இது 3மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோட்டினாய்டுகள்ல இருக்கக்கூடிய நிறமிகள். 3 வகையான நிறமிகள். கரோட்டினாய்டு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பச்சிலை காய்கறிகள்ல இருக்குது. அடுத்து வந்து லைகோபின் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு நிறத்துல. அடுத்து வந்து சாந்தோபில் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற பழங்கள்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ குளோரோஃபில்ல 2 விதம் இருக்குது. கரோட்டினாய்டுல 3 விதம் இருக்குது பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இத தவிர்த்து பினோலிக், அப்புறம் வந்து பினோலிக் வகையைச் சார்ந்த ஆந்தோசயனின், ஆந்தோசான்டின், அடுத்து வந்து லூகோ ஆந்தோசான்டின், அடுத்து கேட்டகின், குயினோனின், அப்புறம் வந்து பீட்டாலின் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினோலிக் வகையை சார்ந்தது. அடுத்து வந்து இந்த முதல் 4 வகை இருக்கு இல்லையா? பினோலிக், ஆந்தோசயனின், ஆந்தோசான்டின், அப்புறம் வந்து லூகோ ஆந்தோசான்டின். இது 3மே இந்த 4ஐயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஃப்ளேவினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பினோலிக், ஆந்தோசயனின், ஆந்தோசான்டின், லூகோ ஆந்தோசான்டின். இந்த 4ஐயும் சேர்த்து என்ன சொல்றாங்க? ஃப்ளேவினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆந்தோசயனின். ஆந்தோசயனின் அப்படின்றது இது வந்து ஒரு சிவப்பு நிற பிரிவை சார்ந்த நீரில் கரையக்கூடிய ஒரு நிறமி. ஓகேங்களா? இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செர்ரிப்பழம், சிவப்பு ஆப்பிள், மாதுளை. சோ ரெட் கலர்ல இருக்கிறதுல எல்லாம் என்ன இருக்கு? ஆந்தோசயனின் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்தோசான் தின்கள் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர், வெங்காயம், பசலைக்கீரை, அப்புறம் வந்து பச்சை இலை இதுல எல்லாம் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறிக்குரிய நிறத்த வந்து குடுக்குது. வெள்ளை நிற நிலையில இருந்து மஞ்சள் நிறமுடைய நிறமிகள் வந்து அந்த மாதிரி ஒயிட்ல இருந்து ஒரு லைட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து காய்கறிகள்ல பச்சை இலை காய்கறிகள்ல இந்த குளோரோஃபில்லும், ஆந்தோசியானினும் தான் வந்து என்ன செய்யுது? நிறத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து காய்கறிகள் மற்றும் பழங்களின் ஊட்டச்சத்து நன்மைகள். சோ ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இருதயம் மற்றும் குடலின் ஆரோக்கியத்துக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய குடல் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா? அதனுடைய ஆரோக்கியத்துக்கும் எது ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நார்ச்சத்து நம்மளுடைய உடல்ல அதிகமா நம்ம கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துது. சரியா? நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய இரைப்பையா இருக்கட்டும், இல்ல சிறுகுடலா இருக்கட்டும், பெருங்குடலா இருக்கட்டும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை. சோ அப்படி சுருங்கி விரியும் பொழுதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த உணவானது செரிக்கப்படுது. சரியா? அந்த டைஜஷன் வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த நீர், இரைப்பை நீரா இருக்கட்டும், இல்ல வந்து பேங்க்ரியாட்டிக் நீரா இருக்கட்டும், கல்லீரல் நீரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சுரந்து அது செரிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த குடல் இயக்கம் தான். சரிங்களா? இந்த குடல் இயக்கத்த சீர்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்ச்சத்து. அடுத்து வந்து செரிமான மண்டலத்துல பராமரிக்கிறது. குடல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்குது. நார்ச்சத்து. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தத்துல வந்து கொழுப்பின் அளவை வந்து குறைச்சு, இருதயம் மற்றும் மாரடைப்பு நிகழ்வுக்கு விபரீதத்தை குறைக்குது. நார்ச்சத்து வந்து என்ன செய்யுது?
ரத்தத்துல கொழுப்பினுடைய அளவை குறைக்குது. அதனால என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது இதெல்லாம் வந்து குறைக்குது. அடுத்து ஃபாலிக் ஆசிட். ஸோ ஃபாலிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கன்சீவா இருக்கிற விமென்ஸ்க்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து கவுட்டர் சோர்ஸாவே குடுப்பாங்க. டேப்லெட்டாவே குடுப்பாங்க. ஃபாலிக் ஆசிடும், அயர்ன் டேப்லெட்டும் வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரை வகைகள்ல மொச்சை, அப்புறம் வந்து மெலன் பழங்கள், அதாவது வந்து வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் இருக்கு இல்லையா? அ முலாம்பழம் இதுலலாம் அதிகமா இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறத்தலின் போது ஏற்படும் நரம்பு குழாய் பிரச்சனைகளை வந்து தடுக்குது. அதுக்கு தான் வந்து ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொட்டாசியம். பொட்டாசியம் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு, தக்காளி, அப்புறம் வந்து தக்காளிக்குள்ள டோட்டலா டொமேட்டோ. அடுத்து வந்து பீட்ரூட் இலைகள்ல இருக்குது. வெள்ளை உருளைக்கிழங்கு, வெள்ளை பீன்ஸ், மொச்சப்பயிறு, கீரை, கேரட் ஜூஸு இதுல எல்லாத்தையுமே வந்து என்ன இருக்கு? பொட்டாசியம் அதிகமா இருக்கு. அடுத்து விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அதிகமா எதுல இருக்கும்? உங்களுக்கே தெரியும். கேரட்ல அதிகமா இருக்கும். இத தவிர்த்து வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குல இருக்கு, பூசணிக்காயில இருக்குது, பசலைக்கீரையில இருக்கு, முள்ளங்கி இலையில இருக்கு, கடுகு கீரை, கீரை வகைகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விட்டமின் ஏ வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விட்டமின் சி வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவப்பு மற்றும் பச்சை குடைமிளகாய், பசலைப்பழம், செம்புற்றுப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, பரட்டைக்கீரை, முலாம்பழம், பச்சை பூக்கோசு, அது வந்து பச்சை பூக்கோசு அப்படின்னா ப்ரோக்கோலி. ஓகேங்களா? அடுத்து அன்னாச்சி பழம், அடுத்து கலைக்கோசு, ஆரஞ்சு, மாம்பழம் இதுல எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் சி இருக்குது. மஞ்சள் கலர்ல இருக்கிற பழங்கள் எல்லாத்துலயுமே விட்டமின் சி அதிகமா இருக்கும். அடுத்து வந்து இந்த காய்கறி மற்றும் பழங்கள்ல வந்து ஏன் அதிகமா எடுத்துக்கிற சொல்றோம் அப்படின்னா, இந்த காய்கறி மற்றும் பழங்கள்ல கொழுப்பு மிக மிக குறைவு. அதனால தான் இத அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆலிவ் எண்ணெய், ஆலிவு, அவகேடோ பழம் இருக்கு இல்லையா? அததான் வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. ஆலிவ், அவகேடோ பழம், அடுத்து வந்து தேங்காய். இத தவிர்த்து மித்த 3 தவிர்த்து மித்த எல்லா காய்கறிகள், பழங்கள்லயும் என்ன கம்மி? ஃபேட் கம்மி. சரிங்களா? அதனால கலோரியும் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம இந்த கே பழங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 ஓகேங்களா? 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அந்த புக்ல இருக்க 6த் லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலாக்கள், உணவு சேர்க்கைகள் மற்றும் உணவு கலப்படம். ஸ்பைசஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதத்தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப பார்க்க போறோம். ஓகே. ரைட். இப்போ மசாலா அப்படின்றது எதுக்காக பயன்படுத்துறோம் உணவுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து கொழுப்பு ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து சேர்க்கும் பொழுது அந்த பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாக்கள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மாவு இல்ல கோதுமை மாவு இதுலலாம் வந்து பூச்சி வராம இருக்கணும்னா, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வைப்பாங்க. கிராம்பு போட்டு வைப்பாங்க. இந்த மாரி போடும்பொழுது என்ன ஆகாதுன்னா, வண்டோ எதுவோ வராது. சரி அது பிரிசர்வேட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி மசாலாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களை கெட்டுப் போகாம பாதுகாக்கும். சரியா? விதை, கனி, வேர், பட்டை, இலை மற்றும் இதர தாவர பொருட்கள் உணவை மணமூட்டுவதற்கும், நிறமேற்றுவதற்கும், பதப்படுத்துவதற்கும் முதன்மையாக மசாலா பயன்படுகிறது. ஓகேங்களா? ரைட். சோ அந்த மசாலா பொருட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொழுப்பு சத்தின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைக்குது. ஓகேங்களா? மசாலா பொருட்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொழுப்பு சத்த வந்து குறைக்கிறதுனால, இதய நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த உணவுப் பொருட்கள்ல மசாலாக்கள பயன்படுத்தும்போது, இத வந்து நீண்ட நாட்கள் பாதுகாப்பா பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இந்த மசாலா பொருட்கள். இதுல உலகத்திலேயே வந்து நம்ம இந்தியா தான் வந்து அதிக அளவுல என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்கள் உற்பத்தியும் செய்யுது, அத பயன்படுத்தவும் செய்யுது. ஓகேங்களா? சோ பாருங்க, நம்ம இந்தியால என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் தான் இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல் ஸ்பைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆ ஒரு விதைகள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, கேக்கு, பிரெட்டு இந்த இதெல்லாம் வந்து மணமூட்டுறதுக்காக, சரியா? ஃப்ளேவருக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்காயம், அசஃபோட்டிடா சரியா? இல்லாட்டி டெவில்ஸ் டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவில்ஸ் டங்க். இன்னொரு பேர் என்ன? டெவில்ஸ் டங்க்.
சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரத்துல அந்த தாவரத்தினுடைய பிசின் தான் வந்து நம்ம வந்து பெருங்காயமா பயன்படுத்தும். சரிங்களா? சோ இதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து நைட் அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே வந்து சுடுதண்ணீல பெருங்காயத்த போட்டு கலந்து குழந்தைக்கு குடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வயிறு வலி விட்டுரும். சோ செரிமான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வயிற்று உப்புசத்த குறைக்குது, மூச்சுக்குழல் அழற்சி, அப்புறம் வந்து கக்குவான் இருமல். ஓகே. அது வந்து ப்ரோன்சிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் வூப்பிங் காஃப் அதுதான் வந்து என்னது கக்குவான் இருமல். இது எல்லாத்துலயுமே வந்து சரி செய்யக்கூடியது என்னது? இந்த பெருங்காயம். அடுத்து வந்து பே லீவ்ஸ் என்னது? பிரிஞ்சி இலை. ஓகேங்களா? சோ பிரியாணிலலாம் போடுவோம்ல, இது பிரியாணி இலைன்னு கூட சொல்லுவாங்க. பே லீஃப் இல்லாட்டி வந்து பிரிஞ்சி இலை அல்லது வந்து பிரியாணி இலை. ஓகேங்களா? இது வந்து என்னது? ட்ரைடு ஒரு பிரிஞ்சி மரத்தினுடைய காய்ந்த இலை தான் வந்து இந்த பிரிஞ்சி இலை. சரியா? இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணமூட்டியா வந்து பயன்படுது. அடுத்து ஏலக்காய் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ரெட் சில்லி, கிரீன் சில்லி, வெந்தயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வந்து கார்லிக், அடுத்து வந்து ஜிஞ்சர். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கிராம்பு இதுல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து அந்த தாவரத்துல என்ன பார்ட்டா இருக்குது. இப்ப கிராம்பு, லவங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா மொட்டுக்கள். நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவோட மொட்டுக்கள தான் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அடுத்து லவங்கப்பட்டை, மரத்தினுடைய பட்டை அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்புறம் இஞ்சி அப்படின்றது செடியினுடைய தண்டு பகுதி. இஞ்சி அப்படின்றது ஸ்டெம் ஆஃப் தி பிளான்ட். நம்ம நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கோம், இஞ்சின்றது வேர் அப்படின்னு நெனச்சிருக்கோம். கிடையாது. அது வந்து தண்டு. அடுத்து கார்லிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு பகுதி. செடியினுடைய கிழங்கு பகுதி. பூண்டு செடி இருக்கு இல்லையா? அதனுடைய கிழங்கு பகுதி. பல்ப் ஃப்ரம் கார்லிக் பிளான்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து வெந்தயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து கிரீன் சில்லி, ரெட் சில்லி இது எல்லாமே வந்து ஃப்ரூட். காதமம் ஃப்ரூட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து இது என்னென்னலாம் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொரியாண்டர் சீட். கொத்தமல்லி விதை. விதை அது. அடுத்து வந்து ஹியூமன் சீட் சீரகம். அப்புறம் சோம்பு. இதெல்லாம் விதைகள் தான். அடுத்து வந்து கடுகு, அதுவும் விதை தான். அடுத்து பெப்பர். பெப்பரும் விதை தான். மிளகு. அடுத்து வந்து பாப்பி சீட்ஸ். பாப்பி சீட்ஸ் அப்படின்றது என்னது? கசகசா. ஓகேங்களா? கசகசாவும் என்னதான்? சீடு தான். செடியினுடைய விதை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பாப்பி சீட்ஸ். இந்த பாப்பி சீட் என்ன செய்யுது அப்படின்னா, தோலுக்குரிய ஈரப்பதத்தை தக்க வைக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா? கசகசா வந்து மாய்ஸ்சரைசர். சோ இது வந்து என்ன செய்யுது தெரியுமா? உள்ளுறுப்புகள்ல ரத்த கசிவு, வயிற்றுப்போக்கு, சீதபேதி ஆகியவற்றை வந்து தடுக்குதாம். சரியா? இன்டர்னல் டயேரியா அண்ட் டிசென்ட்ரி இது 2 வந்து என்ன செய்யுது? தடுக்குது. அடுத்து வந்து ஸ்டார் அனீஸ். ஸ்டார் அனீஸ்ன்றது அன்னாச்சி மொக்கு. இது வந்து விதை தான். சோ இது வந்து சளி, காய்ச்சல், எதிர்ப்பு மருந்தா பயன்படுது. உணவிற்கு மனம் கூட்டவும், செரிமானத்திற்கும் இத வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து டர்மரிக் மஞ்சள், அடுத்து டேமரிண்ட் அப்படின்றது என்னது? புளி, அடுத்து வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ அப்படின்றது ஸ்டிக்மா பிளான்ட். செடியினுடைய மகரந்தம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குங்குமப்பூ அப்படின்றது அந்த பூவுல மகரந்தம் இருக்கும் இல்லையா? அந்த மகரந்தம் தான் வந்து நம்ம குங்குமப்பூவா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இத வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறம் மற்றும் ஊக்குவிக்கும் காரணம். சரி அடுத்து வந்து மூச்சுக்குழல் அழற்சி, காய்ச்சல், வலிப்பு நோய், தோல் வியாதி இது எல்லாத்தையும் வந்து இந்த குங்குமப்பூ பயன்படுத்துது. ஆனா விலை அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓமம், அஜ்வைன். ஓமம் அப்படின்றது என்னது? அஜ்வைன். இது வந்து ஒரு பழம். ஓகேங்களா? அஜ்வைன் அப்படின்றது ஒரு ஃப்ரூட். மிளகாய், பழம்னு பார்த்தோம்ல, அது மாரி ஓமமும் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் தான். சரியா? இது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? செரிமானத்தை அதிகரிக்கும். ஓம வாட்டர்லாம் குடிப்பீங்கல்ல, இந்த ஓமத்துல இருந்து தான் ஓம வாட்டர் எடுப்பாங்க. சோ இது வந்து என்ன செய்யுது? உப்பு சத்தை குறைக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நட்மக். நட்மக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய். நட்மக் என்னது? ஜாதிக்காய். இது வந்து ஒரு சீடு. சோ இத வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேவருக்காக பயன்படுத்துறோம். ஃப்ளேவரிங் ஏஜென்ட். அடுத்து வந்து பாக்டீரியா எதிர்ப்பி. என்னது? பாக்டீரியா எதிர்ப்பி. ஆன்டி பாக்டீரியல். அடுத்தது ஆன்டிசெப்டிக் அண்ட் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இருக்கலாம். பாக்டீரியாவை எதிர்க்குது, கிருமிநாசினியா இருக்குது, நுண்ணுயிர் எதிர்ப்பியாவும் இது பயன்படுது. ஜாதிக்காய். சின்ன குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தலை குளிக்க வச்சு சின்ன கல்லுல ஜாதிக்காய ஜாதிக்காய், மாச்சக்காய் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா உரசி கொஞ்சோண்டு வந்து சங்குல கரைச்சு குடுத்துருவாங்க குழந்தைக்கு. இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய வந்து குடுக்கும். ஓகேங்களா?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி மேஸ். ஓகேங்களா, ஜாதி பத்திரி எதுல போடுவாங்க, பிரியாணில போடுவாங்களா? சோ இது வந்து ஜாதி காய் இருக்குல்ல, காயினுடைய காய்ந்த வெளிப்புற தோல், ஸ்கின், ஒரு காயோட வெளிப்புற தோல், ரைட்? சோ இது வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட். இது இல்லாம இது வந்து ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, நுண்ணுயிர் எதிர்ப்பு கொண்டதா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தில். தில் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை, வெந்தய இலைகள், சரிங்களா? சோ இது வந்து இலை நம்மளுக்கு தெரியும். இது நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். காய்ச்சலை வந்து தடுக்கிற குணம் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெனல். ஃபெனல் அப்படின்றது என்னன்னா சோம்பு இலை, சதக்குப்பைன்னு சொல்றாங்க. சோம்பு இலை இல்லாட்டி சதக்குப்பைன்னு சொல்றாங்க. சோம்பினுடைய இலைகள், விதைகள், குமிழ் பகுதி இது எல்லாமே வந்து இதுக்காக பயன்படுத்துறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமூட்டி தான். சரியா, ஃபிளேவரிங் ஏஜென்ட் தான். அது இல்லாம வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இதய நோயை வந்து தடுக்கக்கூடியது. அடுத்து வந்து வெண்ணிலா. வெண்ணிலா கண்டிப்பா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்துலயும் இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திருப்பாங்க இல்லையா? சோ இது வந்து என்ன அப்படின்னா வெண்ணிலா செடியினுடைய விதை தான் வந்து இதுல இருந்து தான் வந்து என்ன செய்றாங்க, வெண்ணிலா எசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஃபிளேவரிங் ஏஜென்டாவும் வயிற்று உபாதைகளை தடுக்கிறதுக்கும் இது பயன்படுத்துறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கறி லீஃப், கருவேப்பிலை, சரிங்களா? அது லீஃப் தான். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னிஷிங் பயன்படுத்துவாங்க, ஃபிளேவரிங் ஏஜென்டா பயன்படுத்துவாங்க, அப்புறம் வந்து ஹேர் நியூட்ரிஷனுக்கு பயன்படுத்துவாங்க, சரிங்களா? மசாலா பொருட்களின் உறைவிடம் இந்தியா. சரியா? சோ இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா பொருட்களினுடைய உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல வந்து 95% மிளகு உற்பத்தியை யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தான் பண்ணுது. கேரளா தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா உற்பத்தியில 95% பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? உணவு சேர்க்கையின் வகைப்பாடு. என்னென்ன அடிட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுட்ல வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தும் காரணிகள், பிரிசர்வேட்டிவ்ஸ். ஃபுட் அடிட்டிவ்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிசர்வேட்டிவ். பிரிசர்வேட்டிவ்ஸ் இருந்து பதப்படுத்தக்கூடிய பொருட்கள். பதப்படுத்துறது அப்படின்னா என்ன? ஒரு பொருள் வந்து கெட்டு போகாம வந்து அத என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கிறது. அந்த பதப்படுத்துறதுலயே வந்து 2 காரணிகள் இருக்குது. பதப்படுத்தும் காரணி 1, பதப்படுத்தும் காரணி 2. சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? உப்பு, சர்க்கரை, எண்ணெய், மசாலா. இது எல்லாமே வந்து பதப்படுத்தும் காரணி வகை 1. பதப்படுத்தும் வகை காரணி 2 வந்து என்ன அப்படின்னா, கிளாஸ் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சாயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் இது எல்லாமே. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு, சர்க்கரை, எண்ணெய்லாம் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடியது. ஆனா இந்த பென்சாயிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையா நம்மளே உருவாக்குறது. சோ அது வந்து என்ன செய்யணும், குறைஞ்ச அளவு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஏன்னா கெமிக்கல் இல்லையா? அடுத்த அடிக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட், நிறமேற்றும் காரணிகள். சோ இப்போ வந்து கேசரி கிண்டுறோம் இல்ல பஜ்ஜி போடுறோம்னா என்ன பண்ணுவோம், கேசரி பவுடர்னு ஒண்ணு போடுவோம், கலருக்காக நம்ம போடுவோம் இல்லையா? சோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுலயே வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து நேச்சுரல் கலர், இன்னொன்னு வந்து சிந்தட்டிக் கலர். நேச்சுரல் கலர் அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாவே அவைலபிளா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள். ஓகேங்களா? அடுத்து வந்து பீட்ரூட்ட வந்து நம்ம அரைச்சு பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி. அடுத்து வந்து சிந்தெடிக் கலர். ஆர்டிபிஷியல் கலர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து நம்ம சிந்தசைஸ் பண்ணி எடுக்கிறது. சரியா? அதுல அதுல அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள தனியா எடுத்து, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். ஓகேங்களா? இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ உருவாக்குறோம். அப்படி என்னென்ன உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ரஜுன் அண்ட் சன்செட் எல்லோ. சன்செட் எல்லோவும் டார்ரஜுனும் வந்து இந்த சிந்தட்டிக் கலர்ஸ்ல இருக்கு. அடுத்து வந்து செயற்கை இனிப்பூட்டிகள், ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறோம் இல்லையா சர்க்கரை, சுகர். சோ அதுக்கு பதில நம்ம உருவாக்குற செயற்கை இனிப்பூட்டிகள் தான் வந்து இது வந்து சர்க்கரைகளுக்கு மாற்றா பயன்படுது. சரியா? சப்ஸ்டியூட் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்கரின், அஸ்பார்டைம், டக்ளிக், டல்சின், டல்சின், சாக்கரின், அஸ்பார்டம், டல்சின். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள்ல இருந்து பெறப்பட்டவை கிடையாது. இது நம்மளா வந்து இயற்கை பொருட்கள்ல இருந்து நம்மளா தயாரிச்சு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அடுத்தது என்ன? ஆன்டி ஆக்சிடென்ட்.
ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பொருட்களை வந்து கெட்டு போகாம தடுக்குது. சரியா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈத்தைல் ப்ரொபைல், ஈத்தைல் ப்ரொபைல், ஆக்டைல் கேலட்டிஸ். ஈத்தைல் ப்ரொபைலும், ஆக்டைல் கேலட்ஸும். இதுதான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அடுத்து வந்து நறுமண சுவையூட்டும் காரணிகள். ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ். ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். இதுல வந்து கெமிக்கல் வந்து சிந்தட்டிக் அதாவது வந்து செயற்கை வந்து ஆர்டிபிஷியல் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்னன்னா மெத்தனால், வெண்ணிலு. ஓகேங்களா? அடுத்து வந்து கூழ்மமாக்கிகள், நிலைப்படுத்திகள் மற்றும் அடர்மூட்டும் காரணிகள். இதுல வந்து ஜெலட்டின், அகரகர், ஜெல்லில உருவாக்குறாங்களே அகரகர் அது ஜெலட்டின். இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. அகரகர், கம், ஜெலட்டின். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரமாக்கிகள். ஈரமாக்கிகள் அப்படின்றது ஹியூமெக்டன்ஸ். ஹியூமெக்டன்ஸ். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பொருளை வந்து ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துது. சரியா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, பாலிஹைட்ராக்சி ஆல்கஹால். பாலிஹைட்ராக்சி ஆல்கஹால் அப்படின்றது ஒரு ஹியூமெக்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து மாவு மேம்படுத்திகள், ஃப்ளோர் இம்ப்ரூவர்ஸ். அதுக்கு என்ன பென்சைல் பெராக்சைடு. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்து வந்து கியூரிங் ஏஜென்ட். கியூரிங் ஏஜென்ட் அப்படின்றது என்னது? பதப்படுத்தும் காரணி. சோ அதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? சோடியம் நைட்ரேட் வந்து பயன்படுத்துறோம். எதுல பயன்படுத்துறோம்னா இறைச்சியை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோம். சரியா? அந்த மீட்ல இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்காக இந்த வந்து சோடியம் நைட்ரேட் வந்து பயன்படுத்துறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிம நச்சு பிணைப்பு காரணிகள். கனிம நச்சு பிணைப்பு காரணிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் சாரி எத்திலின் டயமைட். எத்திலின் டயமைட் டெட்ராசைக்ளிக் ஆசிட் EDTA. EDTA இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் வந்து ஆக்சிடைசேஷன் ஆகும் இல்லையா? இப்ப ஆப்பிள் கட் பண்ணி வச்சா என்ன ஆகும்? ஆக்சிடைஸ்ட் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி நிலைமையை தடுக்கிறதுக்காக இந்த எத்திலின் டை அமைட் டெட்ரோ அசிட்டிக் ஆசிட் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து நொதித்தல் காரணிகள். நொதித்தல் காரணிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவனிங் ஏஜென்ட்ஸ். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவின் தன்மையை வந்து அதிகரிக்கிறதும் அடுத்து வந்து காற்று வெளிப்படுதல் மூலமாகவும் மாவிற்கு நுரைத்த வடிவத்தை அளிக்கிறது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேக் செய்யறதுக்குலாம் ஈஸ்ட் பயன்படுத்துவாங்களா? அடுத்து வந்து நிறைய விஷயங்கள்ல பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பேக்கிங் பவுடர். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவனிங் ஏஜென்ட்ஸ், நொதித்தல் காரணிகள். இந்த அடிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்ஸ் அதாவது வந்து நீர் கவுட்ட கொழுப்பு. இது வந்து எதுக்கு வந்து லீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதய நோய் வருது, உடல் பருமனை உருவாக்குது. அடுத்து வந்து ஆர்டிபிஷியல் ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால என்ன உருவாகுது அப்படின்னா புற்றுநோய் உருவாகுது. நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ் வந்து இது வந்து நம்ம பயன்படுத்துறதுனால புற்றுநோய் வருது. சல்பர் டை ஆக்சைடு, மெடபசைல் ஃபைட்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு அலர்ஜி வந்து உருவாகுது, ஆஸ்துமா உருவாகுது. ஓகேங்களா? ஆஸ்துமேட்டிக் ரியாக்ஷன். அடுத்து வந்து சுகர் அண்ட் ஸ்வீட்னஸ், சர்க்கரை மற்றும் இனிப்பூட்டிகள். சுகர் ஃப்ரீ நிறைய விஷயங்கள்ல இப்போ வந்திருக்கு. அதாவது வந்து சர்க்கரை நோயாளிகளும் வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்றதுக்காக என்ன பண்றாங்க இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப ஹார்லிக்ஸ் வந்திருக்கு, பிஸ்கட்ஸ் வந்திருக்குது, நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குது. ஆனா அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட சர்க்கரைகள். அதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புக்கு எப்பயுமே வந்து கெடுதல் தான். அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து செயற்கை இனிப்பூட்டிகள். இதுதான் இப்ப சொன்னேன். அஸ்பர்டேம், அசல்ஃபேம் கே மற்றும் சாக்கரின். இது எல்லாமே வந்து என்னன்னா செயற்கை நிறமி, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னிங். அடுத்து வந்து பதப்படுத்தும் காரணிகள் PHA, PHT, EDTA. இது எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு அலர்ஜியை வந்து உருவாக்குது. அடுத்து வந்து செயற்கை மணமூட்டிகள், ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ். இதுவும் வந்து அலர்ஜி தான் உருவாக்குது. அடுத்து சுத்திகரிக்கப்பட்ட மாவு, ரிஃபைன் ஃபிளார். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், கலோரிகள் அதிகமா கொடுக்கும், கலோரிகளை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த
ரீஃபைன் ஃபிளார்னால உருவாகுது. முக்கியமான விஷயம் இன்சுலின் உற்பத்தியில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து வந்து சால்ட் அதிகமா உப்பு அதிகமா பயன்படுத்தும் போது பிளட் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? என்ன உருவாகுது? பிளட் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கலப்படம் வந்து இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய உணவுல வந்து அதிகமான கலப்படம் உருவாச்சு அப்படின்னா, என்ன ஆகுது? நெறைய பிரச்சனைகள் உருவாகுது. நரம்பு பாதிக்குது, பாதிப்பு ஏற்படுது. வா வாதம், பக்கவாதம் ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிவர் டேமேஜ் கல்லீரல்ல பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்து வந்து ஆ டீஜெனரேஷன் ஆஃப் டெஸ்டிஸ் அடுத்து அதாவது விரை வந்து உருவாகுது. அடுத்து புற்றுநோய், கேன்சர் உருவாகுது. அடுத்து வந்து வளைந்த முழங்கால், பெண்ட் நீஸ் இதெல்லாம் உருவாகுது. மைனர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபீவரு, அடுத்து வந்து குமட்டல் ஏற்படுது. அடுத்து வந்து வாமிட்டிங், அப்புறம் வந்து இருமல், அப்புறம் வந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து நார்மலா ஏற்படக்கூடியது. சரி. இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பொருள்ல என்னென்ன சேர்க்கிறாங்க? என்னென்ன கலப்படம் செய்றாங்க அப்படின்றது. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுனால இத கொஸ்டின்லயே கேட்கறாங்க. அதனால இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். சரி. தானியம், கோதுமை மற்றும் பிற தானிய வகைகள்ல என்ன சேர்க்கிறாங்கன்னா, சோளக்காளான் சேர்க்கிறாங்க. எர்காட் சோளக்காளான வந்து என்ன செய்றாங்க, அதுல ஒரு அடித்தவ சேர்த்து விட்டுர்றாங்க. சரிங்களா? சோ இதனால என்ன உருவாகுது? குமட்டல், வாந்தி, வாயு தொல்லை, வயிற்று வலி, முனைப்புள்ளிகளில் எரிச்சல். ஓகேங்களா? அடுத்து வந்து பருப்பு மற்றும் பயறு வகைகள்ல என்ன சேர்க்கிறாங்க? கேசரி பருப்பு, நச்சுத்தன்மையுள்ள சாயம் சேர்த்தல். இதெல்லாம் வந்து செய்றாங்க. இதனால என்ன உருவாகுது? லாத்தரிசம், முடக்குவாதம் ஏற்படுது. அடுத்து டயரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? டயரி ப்ராடக்ட்ஸ்ல என்ன உருவாகுது அப்படின்னா, கஞ்சி பசைய வந்து உருவாக்குறாங்க. வந்து போடுறாங்க. ஸ்டார்ச் இத வந்து பயன்படுத்துறதுனால என்ன உருவாகுது? நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி உருவாகுது. டயேரியா அண்ட் வாமிட்டிங். அடுத்து வந்து சுகர் அண்ட் ஜாகரி. சர்க்கரை மற்றும் வெல்லத்துல என்ன போடுறாங்க? வாஷிங் சோடா போடுறாங்களாம். இதனால என்ன உருவாகுது? டயேரியா அண்ட் வாமிட்டிங். அடுத்து வந்து தேன்ல இன்வெர்ட் சுகர் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை கலந்த நீர். நெறைய பேரு வந்து வீட்ல வந்தெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இது வந்து மலை தேனு, இது வந்து கொக்கு தேன் அப்டின்னு சொல்லி விப்பாங்க. பட் அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வெல்லப்பாகு. சரிங்களா? உண்மையான நெய் இது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தேன் அப்டின்னா, ஒரு பேப்பர்ல வச்சோம் அப்டின்னா, அது கீழ வந்து விழுகவே விடாது. வெல்லப்பாகா இருந்தா அந்த பேப்பரே நனைஞ்சு என்ன ஆயிரும் அப்டின்னா, கீழ கொட்டிடும். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ என்ன பண்றாங்க, சர்க்கரை கலந்த நீர அதுல பயன்படுத்துறாங்க. வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் உருவாகும். அடுத்து வெல்லத்துல என்ன போடுறாங்க, சலவை சோடாவும், சுண்ணாம்பு தூளும் போடுறாங்க. எல்லாமே பாருங்க வயிற்றுப்போக்கு, வாந்தி தான் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து சமையல் எண்ணெய் மற்றும் கொழுப்பு. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிமோன் எண்ணெய், கனிம எண்ணெய், கரானா எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் இதெல்லாம் என்ன எண்ணெய்னே தெரியல. இதெல்லாம் நம்ம சாப்பிடுற எண்ணெய்கள்ல கலக்குறாங்க. சரிங்களா? நம்ம கடையில வாங்குறோம்ல, பாக்கெட்ல பயன்படுத்துறோம் இல்லையா? அதனால தான் வந்து செக்கு எண்ணெயா வாங்கி பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து கீ அண்ட் பட்டர். நெய் மற்றும் வெண்ணெய். இதுல வந்து என்ன பயன்படுத்துறாங்க? வனஸ்பதி பயன்படுத்துறாங்க. டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலி வனஸ்பதி தான் அதோட ஒரிஜினல் நேம். டால்டான்றது அந்த கம்பெனி. அத வனஸ்பதி உருவாக்குற கம்பெனி நேம். ஓகேங்களா? அடுத்து வந்து மசித்த உருளைக்கிழங்கு மற்றும் கஞ்சி. இதெல்லாம் வந்து நெய், வெண்ணெய்ல என்ன செய்றாங்க? சேர்க்கிறாங்க. கலப்படம் பண்றாங்க. அடுத்து வந்து மசாலா மற்றும் வாசனை பொருட்கள், மஞ்சள் இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிலின் சாயம் வந்து பயன்படுத்துறாங்க. மெட்டானில் மஞ்சள் அப்படின்றத பயன்படுத்துறாங்க. அடுத்து மிளகாய் தூள்ல செங்கல் தூள், பெருங்காயத்துல கால் பணம் அப்படின்ற ஒரு பசையை பயன்படுத்துறாங்க. மிளகுல வந்து பப்பாளி விதை, அழுகிய மிளகு மற்றும் இலகுவான பழ விதைகள். காஃபி மற்றும் பானங்கள்ல புளி மற்றும் பேரிச்சை பழ விதைகளின் துகள்கள். இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. சோ இது வந்து எப்படி வந்து நம்ம கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல என்னென்ன உணவு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கிறாங்க. பாருங்க. உணவு கலப்படச் சட்டம். உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் 1954. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1959. அடுத்து பழ தயாரிப்பு பொருட்கள் ஆணை 1955. ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1955. அடுத்து வந்து மீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 1973. உணவுப் பொருட்கள் ஒழுங்கு நடவடிக்கை ஆணை 1973. காய்கறி எண்ணெய் தயாரிப்பு கட்டுப்பாட்டு ஒழுங்காணை 1947. வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1947.
edible oils packaging regulation order 1988. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமையல் எண்ணெய் கட்டுதல் ஒழுங்குமுறை ஆணை 1988. கரைப்பான் பிரித்தெடுக்கப்பட்ட எண்ணெய் உணவு மற்றும் சமையல் மாவு கட்டுப்பாடு ஆணை 1967. பால் மற்றும் பால் பொருட்கள் ஆணை 1992. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் சார்ந்த சட்டங்கள். அடுத்து வந்து விவசாய உற்பத்தி இருக்கு இல்லையா? அது தன்னுடைய நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ISI, BSI, அக்மார்க் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. ரெகுலேஷன் ஒழுங்குமுறை பண்ணுது. அடுத்து அதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தைப்படுத்துதல், தர நிர்ணயம், அவற்றுக்கு அக்மார்க் சான்றளித்தல். இதுதான் சரிங்களா? விவசாய உற்பத்தி தரம் சந்தைப்படுத்துதல் சட்டம் 1937. அடுத்தது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் BIS. இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவில் கலக்கப்படும் பொருட்களின் தர நிர்ணயம், தரத்தை வரைமுறைப்படுத்துதல், நச்சுக்கலவைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து அதுக்கான வரம்பு குறியீடு சொல்றது. இப்போ வந்து மேகில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? எதுக்காக அப்படின்னா அந்த சேர்க்கிற அந்த அடிட்டிவ் வந்து இட்ஸ் காசஸ் டு கேன்சர் அப்படின்னு சொன்னதுனால பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த அளவை கம்மி பண்ணி திரும்ப வந்து மேகி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பேன் வந்து எடுத்து விட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது. ரைட்? சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தவிர்த்து இன்னும் வந்து இந்த இதுல வந்து 9, 10, 11 இந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாடத்துல இருந்து அதாவது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். நீங்க இதுக்கு இன்னையில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நீங்க இந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டினாவது வந்துடும். அது 5 வருமா 6 வருமா அப்படின்றது தெரியாது. குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டினாவது இந்த நியூட்ரிஷன்ல இருந்து கண்டிப்பா வரும். சோ அதனால நான் சொன்ன இந்த லெசன்ஸ் மட்டும் தயவு செய்து படிச்சுக்கோங்க. படிக்காம விட்டுறாதீங்க. ஓகேங்களா? சரி. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். படிச்சத நம்ம பார்த்தத நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் வந்து தயவு செய்து படிச்சிருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப நேரம் முக்கியம். ஏன்னா வந்து இப்ப விட்டுட்டு நாளைக்கு காலையில நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. சோ அதனால என்ன பண்ணுங்க டயத்தை பேஸ்ட் பண்ணாம படிங்க. இப்ப இருக்கிற டைம் உங்களுக்கு கோல்டு மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த டைம் உங்களுக்கு பின்னாடி கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் தெரியல. இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பமான மனநிலைமை இருக்குது அப்படின்னா மனநிலைமையை தெளிவாக்கிக்கோங்க. எக்ஸாம் எப்ப வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? இந்த 30 டேஸ் கோர்ஸோட மோட்டோவே அதுதான். எக்ஸாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தள்ளி போனாலும் பிரச்சனை கிடையாது. இதையே நம்ம என்ன பண்ணலாம்? அதிகமா வந்து நெறைய டைம் எடுத்து இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு நெறைய டைம் இருக்கும். சோ 2த்துக்குமே நம்ம வந்து அலர்ட்டா நம்ம வந்து அவேரா இருக்கிறோம். சோ அதனால என்ன பண்ணுங்க? இந்த வீடியோஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஸ்ஐ எக்ஸாம்க்காக அப்படின்னா, இது கண்டிப்பா வந்து இந்த சேனல அறிமுகப்படுத்து. ஓகேங்களா? ரைட். தேங்க் யூ. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.